சபா சரியான போட்டி இப்படி சொல்கிற மாதிரி தான் இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சு ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் 209 ரன் எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. அதுலேயும் 3 விக்கெட்டை கூட பும்ரா தான் எடுத்திருந்தாரு. இதை பார்த்தோன்னே இன்னைக்காவது நம்மளோட பவுலர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்ம புலம்புனது மற்ற பவுலர்ஸ்க்கும் கேட்டுருச்சு போலங்க. ஏன்னா இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா வந்தவுடனே கொஞ்ச நேரத்திலே செஞ்சுரி அடித்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்த ஓலி போப்போட விக்கெட்டை எடுத்தார். அதுக்கப்புறம் சிராஜ் நானும் என்னோட பங்குக்கு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டை எடுத்தாருங்க. சரி 2 விக்கெட் வேகமாக எடுத்துட்டோம்ல, இனி அடுத்தடுத்த விக்கெட் வேகமாக போயிடும்னு நினைக்கும் போது அப்போ தாங்க ஹாரி ப்ரூக்கும் ஜாமி ஸ்மித்தும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதுலேயும் ஜாமி ஸ்மித்து நான் ஓடிஐ மாதிரி டெஸ்ட் மேட்சை விளையாடுவேன் அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க இங்கிலாந்து கேமனா திரும்ப பிரசித் கிருஷ்ணா ஜாமி ஸ்மித்தோட விக்கெட்டை எடுத்தார். இதில் இந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜடேஜா தாங்க. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு அழகாக கேட்ச் பிடிச்சி சாய் சுதர்ஷனுக்கு பாலை தூக்கி போட்டார். இதனால தான் ஜாமி ஸ்மித்தோட விக்கெட்டை எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் எடுக்கணும்ப்பா, இவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது 99 ரன் எடுத்து மனுஷன் எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆசாசியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ தாங்க அவரோட செஞ்சுரி கடவுளை மண்ணலி போடுற மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை எடுத்தாரு. மனுஷன் பாவம் ரொம்ப காண்டாயிட்டாருங்க. இன்னும் ஒரு ரன் எடுத்திருந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அவரோட செஞ்சுரி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. சிராஜ் கார்ஸோட விக்கெட்டை எடுத்தார். என்ன இன்னைக்கு மற்றவங்களாம் விக்கெட் எடுக்கிறாங்க, பும்ரா விக்கெட் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் தானே ஆரம்பிச்சு வச்சேன், நானே கடைசியில் முடிச்சும் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பும்ரா 2 விக்கெட் எடுத்தாருங்க. இதனால இன்னைக்கு இங்கிலாந்து 465 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை 6 ரன் லீடோட ஸ்டார்ட் பண்ணோங்க. எப்படியாவது இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம நேரத்தை கடத்திடணும், ஒரு செஷன் தானே இருக்கு, நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சிடணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ரொம்ப வேகமாகவே கார்ஸோட பாலில் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் ஒரு விக்கெட் போனால் கூட அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு இன்னிங்ஸை தாங்க கொடுத்தாங்க. சரி ஒரு விக்கெட் போனால் கூட இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்லே இன்னைக்கு நேரத்தை கடத்திடலாம், இன்னொரு விக்கெட்டை விட்டு கொடுக்காம இன்னைக்கு அப்படியே நேரத்தை கடத்திடலான்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச் முடிய போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாய் சுதர்ஷனோட விக்கெட்டை பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் சுப்மன் கிலும் சேர்ந்து இன்னைக்கு ஆட்ட நேர முடிவில் நம்ம இந்தியா எவ்வளோ ரன் எடுத்தோம் அப்படின்னா 90 ரன் எடுத்திருக்கோம். 2 விக்கெட் போயிருக்கு. இப்போது நம்ம இந்தியா நல்ல பொசிஷனில் தாங்க இருக்கோம். 96 ரன் லீடில் இருக்கோம். இதே மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோலில் எடுக்க முடியும். ஆனால் போன இன்னிங்ஸில் பண்ண தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா போன இன்னிங்ஸில் நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சொதப்பிட்டாங்க. 41 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிடுச்சு கடைசியில். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் சொதப்பாம எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல் எடுக்க முடியும். நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.